வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்பரலாட் தமிழ். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி 2026 கட்டாயமா வரும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. நானும் எதிர்பார்த்திருந்தேங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? நானுமே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல என்னுடைய 2 பவுன் சங்கிலியை அடகு வச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு நகைக்கடன் எடுத்திருக்கேன். நானுமே இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 அறிவிப்பாங்க. நகைக்கடன் தள்ளுபடி 2026 கட்டாயமா வரும் அப்படின்னு நம்பியிருந்தேங்க. ஆனா தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருச்சு. இதுவரைக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடல. அதனால நகைக்கடன் தள்ளுபடி 2026 வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாருக்குமே ஏமாற்றம் தாங்க மிஞ்சி இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றி நான் முக்கியமான 3 திட்டங்களா வச்சிருக்கேன். அந்த 3 திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதற்கான அந்த 3 முக்கிய திட்டங்களுக்கான செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 2026ஆம் ஆண்டு முடிவிற்குள்ள நம்மளுடைய நகைக்கடனை அடைச்சி நகையை எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆப்பரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலோ அல்லது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். இந்த 2026ஆம் ஆண்டு முடிவதுக்குள்ள நம்மளுடைய நகைகளை எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிளான 3 திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவினுடைய ஆரம்பத்துல பார்த்துடலாங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னா, வர மே மாசத்துல இருந்து தமிழகத்துக்கு புதிதாக ஒரு அரசு அமைய போகுது. அந்த அரசு திமுகவாக இருக்கலாம், அல்லது அஇஅதிமுகவாக இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாங்க. எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைஞ்சாலும் நம்மளுடைய நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றி ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம மே மாசத்தினுடைய ஆரம்பத்துல பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும். இதுதான் என்னுடைய முதல் திட்டங்க. ஏன்னா அரசு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 கட்டாயமா வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நம்பிக்கையா இருக்கலாங்க. இதன் மூலமா நம்மளுடைய பணமும் சேவிங்ஸ் ஆகும். இந்த புதிய அறிவிப்பு வெளிவரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நம்மளுடைய நகைக்கடன்களை செலுத்தி நகையை மீட்பதற்கான 2வது திட்டம் என்ன அப்படின்னா, எந்த புதிய அரசு அமைந்தாலும் செயல்படுத்த போற புதிய அரசு திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு பணப்பலன்கள் கிடைக்க போகுது, அந்த பணப்பலன்களை நம்ம இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026க்கு எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய இந்த 2வது திட்டம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, வர மே மாசத்துல அமைய போற புதிய அரசு திமுகவுக்கு உடையதா இருந்துச்சு அப்படின்னா திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கலாங்க. மகளிருக்கு 2000 ரூபாய் நிதியுதவி மாதம் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே 1000 ரூபாயா இருக்குது. இது 2000 ரூபாயா மாறுறதுனால வருஷத்துக்கு 24,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்க போகுது. கூடவே 8000 ரூபாய்க்கான வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கான கூப்பன் கிடைக்குதுங்க. இந்த கூப்பன் பயன்படுத்துறது மூலமா நம்மளால 8000 ரூபாயை சேமிக்க முடியும். கூடவே முதியோர் உதவித்தொகை மற்றும் கைம்பெண்கள் உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண தொகை உயர்வு, இந்த 3 திட்டங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை சேமிக்க முடியுங்க. அதே நேரத்துல இந்த மே மாசத்துல அமைய போற புதிய அரசு அஇஅதிமுகவினுடையதா இருந்தா அவர்களுடைய பணப்பலன்கள் சம்பந்தமான தேர்தல் வாக்குறுதிகளான பெண்களுக்கு குலவிளக்கு திட்டம் மூலமாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நம்மளுக்கு ஆண்டுக்கு 24,000 ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும். கூடவே 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடவே மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கின கடன்கள் ரத்து மற்றும் வணிகர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கின கடன்கள் ரத்து மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கான கூட்டுறவு கடன்கள் ரத்து, இது போன்ற திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை ஆண்டுக்கு சேமிக்க முடியுங்க. வர மே மாசத்துல அமையவிருக்கிற புதிய அரசு
தமிழக வெற்றி கழகமா இருந்துச்சுன்னா மகளிர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 30,000 ரூபாய் சேமிக்க முடியுங்க. கூடவே அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே திருமண உதவி திட்டம் மூலமாக 8 கிராம் தங்கம் மற்றும் ஒரு பட்டு சேலை இலவசம். கூடவே தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் இலவசமாக வழங்கப்படும். இது போன்ற திட்டங்கள் மூலமாகவும் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வருடத்திற்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை சேமிக்கலாங்க. இப்படி சேமிக்கிற தொகையை நம்ம முழுவதுமா குடும்பத்திற்கு பயன்படுத்தாம நம்மளுடைய நகைக்கடனை திருப்புவதற்காக இந்த தொகையை நம்ம கட்டாயமா சேமிக்கணுங்க. இதுதான் என்னுடைய 2வது திட்டம். அடுத்ததா நகையை திருப்புவதற்கான 3வது திட்டம் என்ன அப்படின்னு பாத்திரலாங்க. இந்த 3வது திட்டம் என்ன அப்படின்னா, வர்ற மே மாசத்துல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு உண்டியில பணத்தை சேமிக்க போறேங்க. இந்த மே மாசம் எனக்கு வர்ற சம்பளத்துல முதலாவதா இந்த நகைக்கடன் 2026 திருப்பி செலுத்துவதற்காக நான் என்னுடைய சம்பள பணத்திலிருந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிக்க போறேங்க. இந்த டப்பாயில நான் மாசம் மாசம் பணத்தை சேமிக்க போறேன். எவ்வளவு பணத்தை சேமிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா காமிச்சிடுறேன். நீங்களுமே என் கூட சேர்ந்து இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டப்பாயோ அல்லது உண்டியலோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மாத சம்பளத்திலிருந்து உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுதோ அந்த பணத்தை சேமிங்க. கூடவே அரசு தரும் திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தையும் நம்ம இந்த டப்பாயில சேமிக்கலாம். இப்படி சேமிச்சா மட்டும்தாங்க நம்மளால நகைக்கடனை திருப்பி செலுத்தி நம்மளுடைய நகைகளை திருப்பி வாங்க முடியும். நண்பர்களே, நான் மீண்டும் சொல்றேன், நகைக்கடன் தள்ளுபடி 2026 எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இது வரைக்குமே நம்ம அந்த நகைக்கடன் எடுத்ததுக்கான வட்டியை கட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு புதிதாக அமைய போற அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றி ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத வர மே மாசம் வரைக்கும் பாக்குறதாங்க. அதுக்கப்புறமும் நம்ம காத்திருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்த பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு உண்டியில பணத்தை சேமித்து நம்மளுடைய நகைகளை திரும்ப பெறலாம். அரசு தரும் திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்தும் நம்மளுடைய நகைக்கடனுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி நம்மளுடைய நகைகளை திருப்பலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு பகிர்றீங்களோ அதன் மூலமா தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய உண்மையான தகவல்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். கூடவே நகைக்கடனை திருப்பதற்கான முயற்சியும் நிறைய பேர் எடுப்பதற்கு நீங்க அவங்களுக்கு உதவலாம். நீங்க இன்னும் ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் கூட தொடர்ந்து பயணிங்க. நம்ம கட்டாயமா நம்மளுடைய நகைகளை மீட்டுருவோம். இதே போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோக்குள்ள உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.